கொடுத்தேன் என்று சொல்வதை விட அவர் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன். அதுதான் உண்மை. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய பெரிய கருப்பன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார், அலுவலகத்திற்கு அதைத் தொடர்ந்து என் இல்லத்திற்கு வந்து என் கல்லூரிகளுடைய திறப்பு விழாக்களுக்கு நேரில் வர வேண்டும் என கேட்டார். நான் தேதி கொடுத்தேன். கொடுத்தேன் என்று சொல்வதை விட அவர் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன். அதுதான் உண்மை. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய பெரிய கருப்பன் அவர்கள் அவருடைய பெயரை போலவே பெரிய விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல ஒரு தேதியை வாங்கிட்டு 5 நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி இருக்கிறார். நேற்று மாலை 3 விழாக்கள். முதல்ல பொது உடைமை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த தோழர் ஜீவா அவர்கள் அண்ணல் காந்தியடிகளை சந்திச்ச வரலாற்று சிறப்புமிக்க இடம் சிறவயல். அங்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலையுடன் கூடிய நிறைவரங்கத்தை திறந்து வச்சேன். அடுத்து தவத்திரு குன்றகோடிகளார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை அரசு சார்பில் கொண்டாடுவோம்னு அறிவிச்சிருந்தோம். குன்றக்குடி மடத்தில் இன்றைய அடிகளார் மிக சிறப்பாக அதை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரிய கவிஞர் முடியரசனார் அவர்கள், இன்னும் சொன்னா தலைவர் கலைஞருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழர் அவர், அவருடைய சிலையை திறந்து வச்சேன். இது மட்டுமா, இன்று கானாடு ஹாத்தான் பேரூராட்சியில் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்ற ஆராய்ச்சி நிலையத்திற்கான புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறேன். 330 ஏக்கர்ல அந்த கல்லூரி அமைந்திருக்கு. தற்போது 361 மாணவர்கள், 361 மாணவியர்கள், 128 மாணவர்கள்னு 489 மாணவர்கள் இளங்கலை வேளாண்மை படிச்சுட்டு வராங்க. அந்த கல்லூரியில மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருது. 61 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் பன்முகத்தன்மை கொண்ட மாதிரி வேளாண் காடுகள் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினரும் ஒன்றியத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சருமான அண்ணன் சிதம்பரம் அவர்களின் கோரிக்கை ஏற்று செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலையரங்கத்திற்கு பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒன்றியத்தினுடைய முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் சி சுப்பிரமணியம் அவருடைய பெயர் சூட்டி திறந்து வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இங்கு காரைக்குடி வட்டம் கழனிவாசல்ல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை திறந்து வச்சிருக்கிறேன். 19 ஏக்கர் பரப்பளவில் இது அமைஞ்சிருக்கு. 1300 மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அமைச்சர் பெரிய கருப்பனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் எம்எல்ஏ மாங்குடி அவர்களும் இவருடைய கோரிக்கை ஏற்று இந்த 2 கல்லூரிகளையும் உரிய நேரத்தில் திறந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சும்மா உங்க தகவலுக்காக இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றிய அரசால் மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சு
அது தொடங்கி 11 ஆண்டுகளாகுது. இது உங்க தகவலுக்காகத்தான். அடுத்த நிகழ்ச்சி 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட மினி டைடல் பூங்காவையும் திறந்து வைக்க போறேன். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைந்ததுதான் என்னுடைய சிவகங்கை பயணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.